தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. தமிழர் பகுதி அரசியல்வாதிக்கு அதிரடி காட்டிய போலீசார் காட்டிக் கொடுத்த கரடி பொம்மை. 19 ஆண்டுகள் கழித்து தேர்வு நோக்கி சென்ற கொலை வழக்கு, உறவினர்களே கொலையில் தொடர்பா? மஹிந்தவின் சொத்து விவரங்கள் வெளியாகுமா? கால அவகாசம் நிறைவு. சகோதரனின் கத்துக்குத்துக்கு இலக்காகி சகோதரி பலி, வவுனியாவில் பயங்கரம். நாட்டில் இன்று சூரியன் உச்சம் கொடுக்கவுள்ள பிரதேசங்கள், வடகிழக்கு மக்களுக்கு வந்த எச்சரிக்கை. மீண்டும் உயரப்போகும் மின் கட்டணம். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் லெபனானில் 254 பேர் உயிரிழப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். அம்பாறை மாவட்டத்தில் விளையாட்டுப் பொருட்களுடன் சூட்சுமமாக கொரியர் சேவை ஊடாக கடத்தி வரப்பட்ட ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதுடன் காரைதீவு பிரதேச சபை முன்னாள் உறுப்பினராக செயற்பட்ட சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. இதன்போது 43 வயது மதிக்கத்தக்க காரைதீவு பிரதேச சபை முன்னாள் உறுப்பினராக செயற்பட்டவரே கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சோதனை நடவடிக்கையின் போது சந்தேக நபர் பயன்படுத்திய பல வீடுகளில் மணிக்கணக்கில் சோதனை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதன்போது கொரியர் சேவையூடாக கடத்தி வரப்பட்டிருந்த விளையாட்டு பொருட்களுடன் இருந்த கரடி பொம்மையின் கழுத்து பகுதியில் சூட்சுமமாக மறைத்து வைத்திருந்த 107 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் மீட்கப்பட்டுள்ளது. அத்துடன் லத்திரனியல் தராசு 2 கைத்தொலைபேசிகள், ஒரு தொகை பணம், கொரியரூடாக கடத்தி வரப்பட்ட ஐஸ் போதைப் பொருள் உள்ளிட்ட சான்று பொருட்கள் சட்ட நடவடிக்கைக்காக கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கைதான சந்தேக நபர் இன்று கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கையினை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான சத்திய கடதாசியை சமர்ப்பிப்பதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் நாளை மறுதினத்துடன் நிறைவடைவதாக கையூட்டல் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அறிவித்துள்ளது. 2015 ஆண்டிற்குரிய அவரது சொத்து விவரங்கள் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைய இந்த ஆவணங்கள் கோரப்பட்டுள்ளன. கடந்த மாதம் 23ஆம் தேதி முன்னாள் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட உத்தியோகபூர்வ கடிதத்தின் மூலம் 14 நாட்கள் சொத்து விவரங்கள், வருடாந்த செலவினங்கள், வருமான ஆதாரங்கள் ஆகிய விவரங்களை சமர்ப்பிக்குமாறு கோரப்பட்டிருந்தது. இதுவரை குறித்த சத்திய கடதாசி சமர்ப்பிக்கப்படாத நிலையில் வழங்கப்பட்ட கால அவகாசத்தை எக்காரணம் கொண்டும் நீட்டிக்கப் போவதில்லை என ஆணைக்குழு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இதேவேளை நாளை மறுதினத்திற்குள் இந்த விவரங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பது இறுதி அறிவித்தலாகும். குறித்த காலத்திற்குள் சத்திய கடதாசி சமர்ப்பிக்கப்பட தவறினால் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் விதிமுறைகளுக்கு இணங்க அவருக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக ஆணைக்குழு எச்சரித்துள்ளது. வவுனியா சொக்கடிப்புலவு கிராமத்தில் சகோதரனின் கத்திக்குத்துக்கு இலக்கான சகோதரி உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. செக்கடிப்புலவில் வசித்து வந்த 56 வயதுடைய பவள ரத்தினம் செல்வமலர் என்ற பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த பெண் மீது அவரது சகோதர முறையானவர் மதுபோதையில் கத்தியால் குத்தியதில் படுகாயமடைந்துள்ளார். இந்நிலையில் அங்கிருந்தவர்களின் உதவியுடன் வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். குற்றம் இடம்பெற்ற இடத்தில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டதுடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொலைக்கான காரணம் இதுவரை வெளிவரவில்லை. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பூவரசம்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சூரியனின் வடக்கு நோக்கிய நகர்வின் காரணமாக இன்று மதியம் சுமார் 12 மணியளவில் சிலாபம், விங்கிரிய, ஹல்மில்லவெவ, படுவஸ்னுவர, கொகரெல்ல, கவுடு பெலெல்லே, கொப்பவெளி மற்றும் கிரான்குளம் போன்ற இடங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கின்றதென வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு கிழக்கு, வடமத்திய, வடமேல், மேல், சப்ரஹமுவ மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் மொனராகலை மாவட்டங்களிலும் இன்று அதிகரித்த வெப்பநிலை காணப்படும். மேல், சப்ரஹமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களில் காலி, மாத்தறை, கண்டி, நுவரெலியா மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. சிலாபம் தொடக்கம் கொழும்பு, காலியூடாக மாத்தறை வரையான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு 20 தொடக்கம் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசும்.
காலி தொடக்க மாத்தறை ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 45 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். ஒடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள 10% கட்டண அதிகரிப்பிற்கு மேலதிகமாக 2026 ஆண்டின் 2ஆம் காலாண்டுக்காக மின்சார கட்டணத்தை மேலும் 15% அதிகரிக்குமாறு தேசிய கட்டமைப்பு தனியார் நிறுவனம் கோரிக்கை விடுத்துள்ளது. குறித்த நிறுவனம் தமது கோரிக்கையை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைத்துள்ளது. அண்மையில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணங்களை அடுத்து நாட்டில் அனைத்து பொருட்களின் விலைகளும் சடுதியாக உயர்வடைந்துள்ளன. இந்த நிலையில் மீண்டும் கட்டண உயர்விற்கு அனுமதி கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாத்தறையில் சுமார் 19 ஆண்டுகளுக்கு முன்பு ரொட்டும்ப பனாகடுவ பகுதிகளில் நடைபெற்ற படுகொலை சம்பவம் தொடர்பாக பெண்ணொருவர் உட்பட 4 பேரை தெனியாய போலீசார் கைது செய்துள்ளனர். போலீசார் தெரிவித்ததுபடி கைதானவர்கள் ரொட்டும்ப பனாகடுவ பகுதிகளைச் சேர்ந்த 50 முதல் 56 வயதுக்குட்பட்டவர்கள் ஆவர். இவர்களில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 சகோதரர்களும் மற்ற இருவர் அவர்களது உறவினர்களாக உள்ளனர். உயிரிழந்த நபரும் இந்த சந்தேக நபர்களின் உறவினர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குற்றச்சாட்டின் பின்னணி சம்பவம் 2006 ஆண்டு நவம்பர் 6ஆம் தேதி பஸ்கொட விடபெத்திர பிரதான வீதியில் பனாகடுவ மர ஆலைக்கு முன்னால் உள்ள பாலத்திற்கு அருகே இருந்து சடலம் மீட்கப்பட்டதாகும். படுகொலை செய்யப்பட்டவர் ரங்கொடகே பியஸ்ரீ தம்பலஹல விலையாய ரணசவன என்ற முகவரியிலிருந்து வந்தவர். அவர் 5 பிள்ளைகளின் தந்தை ஆவார். போலீசார் கூறியதாவது, நீண்ட காலமாக மர்மமாக இருந்த இந்த கொலை வழக்கு மீண்டும் வெளிச்சத்திற்கு வந்தது. மேலும் கைதான 4 எதிர்கால விசாரணைகளுக்கு உடனடியாக பொறுப்பு ஒப்படைக்கப்படுவர். லெபனான் முழுவதும் இஸ்ரேல் இன்று நடத்திய ராணுவ தாக்குதல்களில் 254 பேர் உயிரிழந்துள்ளதாக லெபனான் சுகாதார அமைச்சு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. மக்கள் நெருக்கம் அதிகமுள்ள பகுதிகளில் இஸ்ரேலிய படைகள் நடத்திய இந்த வான்வழி தாக்குதல்களில் 1000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. காயமடைந்தவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருந்தாலும் லெபனான் மீதான தனது தாக்குதல்கள் தொடரும் என இஸ்ரேல் அறிவித்திருந்த நிலையில் இந்த உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் நீடிக்க வேண்டுமானால் அந்த நாடு ஹார்மோஸ் நீரிணையை மீண்டும் திறக்க வேண்டும் என்ற தனது வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் எச்சரித்துள்ளார். ஹங்கேரியிலிருந்து ஏர்போர்ட் 2 விமானத்தில் புறப்படுவதற்கு முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த ஒப்பந்தம் ஒரு பரஸ்பர உடன்படிக்கை என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார். அமெரிக்கா போர் நிறுத்தத்தையும் பேச்சுவார்த்தைக்கான சூழலையும் வழங்கியுள்ள நிலையில் ஈரான் அதற்கு பிரதிபலனாக நீரிணையை திறந்துவிட வேண்டும் என்பதில் ஜனாதிபதி ட்ரம்ப் உறுதியாக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய நிலையில் ஒப்பந்தம் சரியான பாதையில் செல்வதாகவும் ஈரான் நீரிணையை திறக்கும் பணியை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்ட ஜே.டி. வான்ஸ், ஒருவேளை ஈரான் தனது நிபந்தனைகளில் இருந்து பின்வாங்கினால் அமெரிக்காவும் போர் நிறுத்த உடன்படிக்கையை தொடராது என்று வலியுறுத்தினார். இந்த நிலையில் அவ்வாறு ஈரான் ஒப்பந்தத்தை மீறினால் அந்த நாடு மிக கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார்.